13th ஸ்லோகம். ஆமா. सम्पत्कराणि सकलेन्द्रियनन्दनानि साम्राज्यदानविभवानि सरोरुहाक्षी त्वद्वन्दनानि दुरिताहरणोद्यतानि मामेव मातरनिशं कलयन्तु मान्ये. ஸோ சரோருகாட்சின்னு தாமரை போன்ற கண்கள் இல்லையா? சரோருகம்னாலே சரோருகதி, சரஸ்லேருந்து மேலே வருது தாமரை. ஸோ அதில் அந்த மாதிரி கண்களை உடையவளே, அந்த கண்கள் என்ன பண்ணுறது? சம்பத்கராணி, எல்லாருக்கும் சம்பத்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய கண்கள். ஏன்னா ஃபுல்லாகவே அந்த பார்வை கடாட்சத்தை தான் பிரார்த்திக்கிறார் இங்கே சங்கரன். ஸோ சம்பத்கராணி, அந்த கடாட்சங்களே சம்பத்தை ஏற்படுத்தும். சகல இந்திரிய நந்தனானி, கண்ணுக்கு ஆனந்தம், காதுக்கு ஆனந்தம், ஸோ விஷய சுகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு இந்திரியங்களுக்குமே ஆனந்தமானதை செய்யக்கூடியதாக இருக்க ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பார்வை. இந்திரிய நந்தனானின்னு ஆனந்தனானி, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவை. சாம்ராஜ்ய தான விபவானி, ஒரு சாம்ராஜ்யத்தை, ஒரு ராஜ பட்டத்தையே கொடுத்துடும். தேவியோட கடைக்கண் பார்வை பட்டாலே போகிறோம், அவன் ராஜாவாகிவிடுவான். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய தானம், அதையே தானம் பண்ணக்கூடிய வைபவத்தை உடைய கண்கள். தொத் வந்தனானி, ஸோ உன்னுடைய அதாவது வந்தனம்னு இது நமஸ்காரம் பண்ணுறது, தேவியை நமஸ்காரம் பண்ணுறதாகப்பட்டது. துரிதாஹரண, துரிதம்ங்கிறது பீடைகள், நம்முடைய கஷ்டங்கள் பாபங்கள் எல்லாத்தையும் ஆகரண உத்தியதானி, ஆகரணம்னு நல்லா நீக்கிடும், அப்படியே அபகரிச்சிடும். நம்மளுடைய துரிதங்களை பீடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய முயற்சியை உடையது. உத்தியத்தம்னு முயற்சி. அந்த கடைக்கண் பார்வை நம்மளுடைய பீடைகளை எல்லாம் நீக்கிவிடும், அபகரித்துவிடும். மாமேவ தேவி, அந்த பார்வையை மாமேவ எங்கிட்ட போடுமா மாத்தக அம்மா. அனிஷம் கலையந்துன்னு சொன்னான்னா என்னை பிடிச்சிக்கிட்டோன்னு அர்த்தம். என்ன பிடிச்சிக்கிட்டோம், உன்னோட பார்வை என்னை பிடிச்சிக்கிட்டோன்னு அர்த்தம். கலையந்து, என்னை ஹோல்டு பண்ணிக்கிட்டோம், என்னை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு. இதை பார்த்தோம்னா நம்ம கலைய யசோதா தவபாலம்ட்டு இந்த கிருஷ்ண கீர்த்தனைகளில் ஒரு பாட்டு வரும். யசோதா உன்னோட பிள்ளையை நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னாங்க பாட்டு. அது கலைய யசோதா தவபாலம் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி கலையந்து, உன்னுடைய பார்வை என்னை நன்றாக பிடித்து கொள்ளட்டும், உன்னோட பார்வை என் மீது படட்டும்னு சொல்கிறேன். सम्पत्कराणि सकलेन्द्रियनन्दनानि साम्राज्यदानविभवानि सरोरुहाणि त्वद्वन्दनानि दुरिताहरणोद्यतानि मामेव मातः अनिशं कलयन्तु मान्ये. சரோர்காட்சி நீன்னு போட்டிருக்கானே, சரோர்காட்சி. ஓ ஆனின்னு இருக்கு. यत्कटाक्षसमुपासनाभिः सेवकस्य सकलार्थसम्पदः सन्तनोति वचनाङ्गमानसैः त्वां मुरारिहृदयेश्वरीं भजे. यत्कटाक्ष, எந்த கடாட்சத்தை, தேவியுடைய எந்த கடைக்கண் பார்வையை, உபாசனா விதிகி, ஸோ அந்த கடாட்சத்தினுடைய உபாசனை முறைகள், விதின்னு ரூல்ஸ். ஸோ அந்த கடாட்சத்தை எப்படிலாம் உபாசனை பண்ணணும், எப்படிலாம் தியானம் பண்ணணும், அப்படி பண்ணுறோச்சே சேவகசிய, அந்த சேவை பண்ணுறானே, தேவியோட கடாட்சத்தை வேண்டி தேவியோட கைங்கரியமெல்லாம் பண்ணிண்டு பூஜை பண்ணிண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, அந்த சேவகனுக்கு சகல அர்த்த சம்பதக, அந்த பார்வை என்ன பண்ணிடும், அவனுக்கு எல்லா அர்த்தம்னு நிதி ஐஸ்வர்யம், அதை சம்பத்து எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துரும். அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அந்த பார்வையை அவன் எவன் ஒருத்தன் தியானிக்கிறானோ அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். தனோத்தினாலே விஸ்தாரன்னு அர்த்தம், விஸ்தாரமாக கொடுக்கும், சாதாரணமாக இல்லை. சம்தனோதி, நல்ல விஸ்தாரமாக. வச்சன அங்க மானசைகி, இது திரிகரணம்னு சொல்ல மாட்டோமா, வாயில் நன்மை ஏற்படும். அப்புறம் அங்கங்கிறது உடம்புனால, ஸோ உடம்பு நடுவில் ஓகே. ஸோ வச்சன அங்க மானசைகி, உடலுக்கும் மனசுக்கும் வார்த்தைக்கும். ஸோ இது எல்லாமே சந்தனோதி, நன்றாக அந்த அர்த்தத்தை எல்லாம் நன்றாக ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. துவாம் முராரி ஹிருதயேஸ்வரிம் பஜே, அப்பேற்பட்ட முராரியுடைய ஹிருதயமாக, ஹிருதயத்தில் வேறு வசிக்கிறா, அது வேறு விஷயம். அப்போது அந்த முராரியோடைய ஹிருதயத்திலேயே ஈஸ்வரியா, அவள் சொல்படி தான் ஆடுற பகவானையே அவளை சொல்ல தான் கேட்க வேண்டியிருக்கு. தயாசதகம் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, பகவானுடைய தயையை தான் பாராட்டி பேசுறது. ஸோ தயான்னு சொன்னாலே அது தேவி ரூபந்தான், அது சக்தி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிருதயத்தை ஆட்டி படைக்கக்கூடியவளே, ஈஸ்வரியாக சர்வசக்தியாக இருக்கக்கூடிய முராரியோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய உன்னை நான் பஜிக்கிறேன், கொண்டாடுகிறேன்.
यत्कटाक्षसमुपासनाविधिः सेवकस्य सकलार्थसम्पदः सन्तनोति वचनाङ्गमानसैः त्वां मुरारिहृदयेश्वरीं भजे सरसिजनिलये सरोजहस्ते धवलतमां शुकगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरे प्रसीद मह्यम्. சரசிஜ நிலையே தாமரை மீது அமர்ந்திருப்பவளேன்னு அர்த்தம். நிலையமான அதை ஆசனமாக கொண்டிருக்கா இல்லையா. ஸோ தாமரையில் அமர்ந்திருப்பவளே, சரோஜஹஸ்தே, கையும் தாமரை, உடம்பெல்லாமே தாமரை தான் சொல்லுவோம், தாமரை காடுன்றவா பகவானை சொல்லும்போது. ஸோ சரோஜஹஸ்தே, தாமரை கைகளை உடையவளே, தவளதம அம்சுக, தவளதமன்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தவளதம ஒயிட்டுன்னு இதை மாதிரி ஒயிட்டு கிடையாது, அவ்வளோ ஒரு வெள்ளை வெளேர்ன, தவளன வெள்ளை, வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய அம்சுகான ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படிப்பட்ட வெள்ளை ஆடையை உடுத்தியவளே, கந்த மால்ய சோபே. ஸோ தேவிக்கு கந்தம் சந்தனம் எல்லாம் இது அர்ப்பிக்கிறோம் இல்லையா, மணப்பொருட்கள்லாம், அப்புறம் மாலைகளெல்லாம் அணிவிக்கிறோம், அதெல்லாம் அணிந்து கொண்டு சோபனமாக இருக்கக்கூடியவளே பகவதி. ஹே தேவி, பகங்களை உடையவளே, 6 பகம் இல்லையா, எனது ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு 6 விதமான இது பேர்னது பகங்களை உடையவளே. பகம்னாலே ஐஸ்வர்யம் தான். ஹரிவல்லபே, ஹரிக்கு பிரியமானவளே, வல்லபானாலே பிரியமானவள், ஹரிக்கு பிரியமானவளே. மனோஜ்ஞே, மனோகரமாக இருக்கக்கூடியவளே. ஸோ மனோகரமாக, அதாவது எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கக்கூடியது, அப்படி இருக்கக்கூடியவளே. திரிபுவன பூத்திகரி, 3 லோகங்களுக்குமே பூதி, பூதி விபூதி ஐஸ்வர்யம், அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை பூதி சம்பத்தை கொடுக்கக்கூடியவளே. 3 லோகத்துக்கும் அவளால் தான் எல்லாமே ஐஸ்வர்யம் கிடைக்கணும். இல்லாட்ட லட்சுமி ஓடி போயிட்டால் எல்லாமே நஷ்டமாயிடுறது இல்லையா. துர்வாசோட கதை பார்த்தோம். துர்வாசோட மாலையை போட்டோடனே இவனோட ஐஸ்வர்யம் லட்சுமி ஓடியே போயிட்டாங்கிறது, என்னுடைய மாலையை நீ அபச்சாரம் பண்ணுறியான்ட்டு. ஸோ அப்படி 3 லோகத்துக்குமே விபூதியை கொடுக்கக்கூடியவளே. பிரசீத மஹ்யம், நீ என்னிடம் பிரசன்னமாக வேண்டும். பிரசீதன் பிரசன்னமாகணும், எங்கிட்ட அருள் புரியணும் கேட்குறாரு. सरसिज निलये सरोजहस्ते धवलतम अंशुक गन्धमाल्य शोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिकरे प्रसीद मह्यम्. दिगस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलाप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेष लोकादिनाथगृहिणीम् अमृताब्धिपुत्रीम्. திக் ஹஸ்திபிகில, ஹஸ்தி, ஹஸ்தி யானைகள், திசை யானைகள், 8 யானைகள், 8 திசையில் 8 யானைகள் தான் இந்த உலகத்தை எல்லாமே தாங்கிறது சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த திசை யானைகள் என்ன பண்ணுறதா, தங்களுடைய கனக கும்ப முக, தங்களுடைய கனக பொன்மயமான கும்பங்கள், கும்பங்கள்ங்கிறது அதோட மஸ்தகம்னு சொல்லலாம். ஆனால் மஸ்தகத்தில் இருக்கக்கூடிய நீர்னு சொல்லும்போது மத நீர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ முக அவசிருஷ்டான விழுந்த. ஸோ அந்த திசை யானைகள் எல்லாம் தேவியை குளிப்பாற்றுறது. கும்ப முகான்னு சொல்லும்போது மத யானைகளோட மத நீரால் குளிப்பாட்டுறதுன்னு ஒரு அர்த்தம் இல்லையே. இல்லையானா அந்த யானைக்கு மேலே குடங்களை தூக்கிட்டு வந்து அதுகள் வந்து தன்னுடைய கும்பத்து மேலே ஒரு குடத்தில் நீர் எடுத்துகிட்டு வந்து தேவியை குளிப்பாட்டுறது, அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அவசிருஷ்டா, அதன் வழியாக வந்த எது சொர்வாகினி, கங்கை நீர். ஸோ மத நீர் கிடையாது இந்த இடத்துல, கங்கை நீர்னு ஸ்பெஷலாக சொன்னதுனால தன்னுடைய மஸ்தகத்துக்கு மேலே ஒரு கங்கை நீரை சுமந்துண்டு வந்து அது வழியாக இதுகள் வந்து அவசிருஷ்டா, அப்படியே நீரை ஒழுக்கிறது தேவி மேலே. ஸோ விமல சாருஜல ஆப்ளுத அங்கி, அப்படி விமலமான தூய்மையான அந்த ஜலம் கங்கை நீரால் ஆப்ளுத அங்கின்னு குளிப்பாட்டப்பட்ட அங்கங்களை உடையவளே. ஸோ யானைகள் 8 திக்குள்ள யானைகள் எல்லாம் தேவியை குளிப்பாட்டுறது. பிராத்தக நமாமி, காலங்கால வேளையில் எழுந்திருந்து நான் உன்னை கும்பிடுறேம்மா, நமஸ்காரம் பண்ணுறேன். ஜெகதாம் ஜனனி, உலகத்துக்கே தாய்னி. அசேஷ லோக அதிநாத கிருகிணி, எல்லா லோகத்துக்கும் நாதனாக இருக்கக்கூடிய பகவான் நாராயணனுடைய மனைவியாகப்பட்ட லக்ஷ்மியை. ஸோ அசேஷ லோகன்னு 14 லோகத்துக்களும் தலைவர் யார், நாராயணன். அதிநாதன்,
அப்பேற்பட்ட நாதனுடைய கிருகிணி இல்லாள், அவருடைய மனைவி. அவளை அமிர்த அப்தி புத்ரி, கடல்லேருந்து வந்தா, அமிர்தத்தை கடையும் போது பார்க்கடல்லேருந்து தோன்றியவளே, அந்த விஷ்ணுவுடைய பெட்டர் ஹாஃபாக இருக்கக்கூடியவளே, உன்னை நான் வந்து பிராத்தக நமாமி, காலை எழுந்தவுடன் நமஸ்காரம் பண்ணுறேன். दिग्हस्तिभिः कनककुम्भमुख अवसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलाप्लुताङ्गी प्रातर्नमामि जगतां जननीम् अशेष लोकादिनाथ गृहिणीम् अमृत अब्धिपुत्रीम् कमले कमलाक्षवल्लभे त्वं करुणापूरतरङ्गितैरपाङ्गैः अवलोकय माम् अकिञ्चनानां प्रथमं पात्रम् अकृत्रिमं दयायाः. கமலே, கமலேன்னு தாமரை பூவேன்னு கூப்பிடுறார். தாமரையே தான் அவள், தாமரையோட சீட்டு தாமரையாக இருக்காள் அவள். அப்போ கமலே, கமலாட்ச வல்லபே, தாமரை கண்ணனுடைய வல்லபே, பிரியமானவளே. ஸோ பகவானுடைய கண்கள் தாமரை கண்கள். ஸோ கமலாட்ச, கமலத்தை கண்கள், அதாவது இதழ், தாமரை இதழ் போன்ற பெட்டல் போன்ற கண்களோட இது அமைப்பு. ஸோ அவருடைய மாமிக்கு லிங்க் அனுப்புவா. ஸோ கருணாபூர தரங்கிதைர் அப்பாங்கைகி, அப்பாங்கம்னாலே கடைக்கண் பார்வை. ஸோ அதில் கருணை பொங்கி வழியிறது, கருணை பூரித. அப்போ அப்படி பூர்த்தியாக அந்த கருணையை பொழியக்கூடியது தரங்கிதைகி. தரங்கிதைன்னு இந்த அலை அலையாக வரக்கூடிய பார்வை, அது ஃபுல்லாக கருணையோடு விழக்கூடிய பார்வை. அவலோகையா, அப்படி என்ன பாரு, நீ அந்த பார்வையால் என்ன பாரு. மாம் அகிஞ்சனானாம் பிரதமம், ஒன்றுமே இல்லை, தரித்திரத்தில் நம்பர் 1 நானுங்கிறேன். நான்கிறது இது எல்லாமே அவளை வச்சுட்டு தான் சொல்கிறார். எவளுக்கு நம்ம கொடுக்கணுமோ, தனத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கணுமோ அவளை நினச்சிட்டு சொல்கிறார். அகிஞ்சனானாம் பிரதமம் மாம், தரித்திரத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற கூடியவர்களில் நம்பர் 1 யாருன்னா எங்கிட்ட தான் ஒன்றுமே இல்லைங்கிறார். தயாயாக அக்கிருத்திரிமம் பாத்திரம், உன்னுடைய தயைக்கு முக்கியமாக உண்மையான பாத்திரம் யார்? உன்னுடைய தயை பெற அருகதையுடைய மிகுந்த பொய்யே இல்லாத, பொய்க்கலப்பே கிடையாது. அக்கிருத்திரிமம், கிருத்திரிமம்னாலே செயற்கை, செயற்கை கிடையாதுமா. உண்மையாலுமே நான் ஒன்றுமே இல்லாதவன், நம்பர் 1 இல்லாதவர்களில். ஸோ அந்த பாத்திரமான என்ன நீ வந்து தயை பாத்திரமாக நான் இருக்கிறேன், நீ அப்படி என்ன பாரு, அந்த பார்வையால் பாருன்னு சொல்கிறார். कमले कमलाक्षवल्लभे त्वं करुणापूरतरङ्गितैरपाङ्गैः अवलोकय माम् अकिञ्चनानां प्रथमं पात्रम् अकृत्रिमं दयायाः. स्तुवन्ति ये स्तुतिभिरमूभिरन्वहं त्रयीमयीं त्रिभुवनमातरं रमां गुणाधिका गुरुतर भाग्यभागिनः भवन्ति ते भुवि बुधभाविताशयाः. ஏ ஸ்துதிபிகி அமூபிகி, அமூபிகினா இவைகளால். இப்போ ஏற்கனவே நிறைய ஸ்லோகம் ஸ்துதி பண்ணியிருக்கார் இல்லையா, இந்த ஸ்லோகங்களால், அமூபிகி இவற்றால், இந்த ஸ்துதிகளால், ஏ ஸ்துவந்தி யார் உன்னை ஸ்துதிக்கிறார்களோ, அன்வகம் டெய்லி, அன்வகம்னா டெய்லி, டெய்லி யார் ஒன்று இந்த ஸ்லோகங்களால் ஸ்துதிக்கிறார்களோ, திரைமயீம் இந்த வேதம். ஸோ தேவி வந்து வேதமயமானவள். திரிபுவன மாதரம், 3 லோகத்துக்கும் அம்மா, மாதரகன்னா அம்மா, 3 லோகத்துக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய ரமாம். ரமா தானே பேர் அவளுக்கு, ரமிக்க வைக்கிறவள் வல்லவள், அதனால ரமானே அவளுக்கு பேர். ஸோ ரமாம், அந்த ரமாவாகப்பட்ட லக்ஷ்மியை குண அதிகா, குணங்கள் ஃபுல்லாக அவகிட்ட தான் குடிகொண்டிருக்கு. ஸோ நிறைய குணங்களோடு இருக்கக்கூடியவள். குருதர பாக்யபாகினக, ஸோ அவளை வந்து குண அதிகா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எடுக்கலாம், அந்த பக்கம் எடுக்கலாம். தேவிக்கு நிறைய குணம் இருக்குன்னு எடுக்கலாம், இல்லை இந்த பக்கம் நிறைய குணங்கள் உடையவர்கள். குருதரன்னு ரொம்ப நிறைய, குருனாலே பெரியன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப நிறைய பாக்கியத்தை உடையவர்கள், பாக்யபாக், வாக்குனது பாக்கியத்தில் பங்கு உடையவர்கள்னு அர்த்தம். ஸோ பாக்யபாகினக, பாக்கியத்தை நல்ல புண்ணியம் பண்ணினவர்கள், ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணினவர்கள். தே
புவி பாவித ஆசையாக பவந்தி. அவர்கள் என்ன பண்ணுறா, தேவி அப்படி ஸ்துதி பண்ணுறதுனாலேயே புதபாவிதா, புதர்கள்னா நல்ல பண்டிதர்கள், நல்ல அறிவாளிகள், அவர்கள் கொண்டாடுவாளா இவாளா. யார் தேவியை யார் ஸ்துதிக்கிறாளோ அவளை நல்ல படித்தவர்கள் எல்லாரும் இவர் தேவி பக்தன், ஸ்ரீவித்யா உபாசகர் அப்படின்னு எல்லாம் சொல்லி புவி புதபாவித ஆசையாகன்னு அவள் ஹிருதயத்தில், ஆசயம்னா ஹிருதயம். ஸோ அவர்கள் ஹிருதயத்தில் பாவிப்பார்கள், சம்பாவனை பண்ணுவார்கள். தே பவந்தி, அப்படி ஆகிவிடுவார்கள். ஸோ ரொம்ப புண்ணியம் பண்ணினவர்களாக ஆகிவிடுவார்கள், பண்டிதர்களால் போற்றப்படுவார்கள், யாரெல்லாம் இந்த ஸ்துதியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ. ஸோ இந்த ஸ்லோகத்தை டெய்லியே சொல்லணும்னு சொல்கிறா. எல்லாருமே கனகதார சோசனம் டெய்லி சொல்லுங்கன்றா. ஸோ முடிஞ்ச அன்றைக்கி நம்ம சொல்லலாம் இல்லையா? எஸ். स्तुवन्ति ये स्तुतिभिः अपूभिः अन्वहं त्रयीमयीं त्रिभुवनमातरं रमां गुणादिका गुरुतरभाग्यभागिनः भवन्ति ते भुवि बुध भावित आशयाः. इति श्रीमद् शङ्कराचार्य कृत श्री कनकदारा स्तोत्रं सम्पूर्णम्.